இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து போக்க போகிறோம். ஹேர் ஃபால். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி ஹேர் ஃபால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹேர் ஃபாலை போக்குறதுக்கு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. பட் அது ஹேர் ஃபாலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையோ, பாடி ஹீட், அதாவது ஹீட்னால தான் வந்து ஒரு சில பேருக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மோர் காமனாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் பேக் ரெடி பண்ணலாங்கிறது தான் ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆலோவேரா. அவ்வளோதான். இந்த ஒரு எல்லோ கலர் சமாச்சாரம் வந்து கீழே ஊற்றி முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து பாய்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது நல்லதில்லை. இது வந்து அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட். நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் வேப்பிலை. நமக்கு தேவையான மூணாவது பொருள் துளசி. தேவையான நான்காவது பொருள் மிக்சி. நமக்கு தேவையான ஐந்தாவது பொருள் வெங்காயம், ஆனியன். ஸோ இதை உரிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். முழுசாக இருக்குது. இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. கொஞ்சம் அழகானதாக எடுப்போம். ஓகே, ஸோ இது போதுமானது. ஸோ இதையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான, இது எத்தனாவது பொருள் தெரியல, இதுவும் ஒரு பொருள், தேங்காய் எண்ணெய். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாம் ஊற்றிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்கிறதும் வந்து நல்லா கீழே ஊற்றிவிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவனை வந்து கட் பண்ணியாச்சு. இவனை இதுக்குள்ள சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பட் நான் வெந்தயம் வந்து சேர்க்க மாட்டேன். ஆயில், தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கணும். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு மேஜிக் கட்டவா? 3, 2, 1 டன்டடை. ஸோ ரொம்ப ஸ்பீடு வைக்காமல் ஒன்றுலேயே வச்சு கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக இறங்கி, ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து இதோட பவர் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். மேபி உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லேயே நீங்கள் அரைக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத. ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஓகே, நமக்கு இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது நம்ம ஹேர் ஃபால், இதை போட்டோன்னே ஹேர் ஃபால் அப்படியே நின்றுடும், இது வந்து ஹேர் ஃபால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது போட்டோன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஆலோவேரா, வேப்பலை, ஆயில், சின்ன வெங்காயம், ஒரு சில பேர் வந்து வெந்தயம் கூட இதில் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து சேர்க்குறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து கூலிங் கொடுக்கறதுக்காக தான் இது நம்ம பண்ண போகிறதே, வந்து கூலிங் பண்ணுறதுக்காக, நம்மளோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. மேபி சம் பீப்புள் ஆல்ரெடி வந்து கூல் பாடியாக இருப்பீங்க, சம் பீப்புள் ஹேவ் அ ஹீட் பாடி. ஸோ உங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட ஓன் சாய்ஸ். என்னோடய பாடி டைப்பு ஹீட் பாடி டைப்பு. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் டேண்ட்ரஃபையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இதுக்குண்டான விஷயங்கள். யாராவது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இது ஹீட் பாடி டைப்புக்கு ஹீட்டை கம்மி பண்ணும். அந்த ஹீட்டு தான் வந்து ஒரு சில பேருக்கு ஹேர் ஃபாலுக்கு அடித்தளமாக இருக்கும். டேண்ட்ரஃப் விஷயங்களும் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதனால் 2 விஷயத்துக்கு கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப், ஹீட். இது 2 விஷயம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேண்ட்ரஃபும் அதாவது ஹேர் ஃபாலும் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்கிற மாதிரி. ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வகுடு எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ கீழே ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். மேலே இப்படி சும்மா மேலே அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம கரெக்டாக உள்ளே அப்ளை பண்ணோன்னா தான் அது இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். உள்ளே மட்டும் அப்ளை பண்ணால் கூட போதும். ஹேரில் அந்தளவுக்கு டச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளே நம்ம லைட்டாக அப்படி கையில் எடுத்துகிட்டு, மேபி சம் பீப்புள் ஹேவ் அ ப்ரஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷில் கூட அப்ளை பண்ணலாம். பட் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறதை விட ஹேண்டில் அப்ளை பண்ணி இப்படி நம்ம நல்லா உள்ளே ஸ்குவீஸ் பண்ணி விடுறது இன்னும் மோர் எஃபெக்டிவ், மோர் ஈஸியர் வே. ஏன்னா வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண் கொஞ்சம் எரியும், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்னவங்க கொஞ்சம் செத்துருக்கோம்ல. ஸோ அதனால் அந்த கண் எரிச்சல் அப்படிங்கிறது காமனாக இருக்கிறது தான். அதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. பரவாயில்ல, அதுவும் ஒரு ஹீட் ரெடியூசிங் எலிமெண்ட் தானே. அவளும் பெண் தானே.
பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கண்ணுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த கண் எரிச்சல் வந்து குறைஞ்சிரும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது காமன் தான். ஸோ ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது இந்த கண் எரிச்சல் இருக்காது. பட் நம்ம ரேண்டமாக ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸோ 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ பண்ணும்போது இது காமனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண் எரிச்சல் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ கண் ஆட்டோமேட்டிக் அடாப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத. எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி விடும், பாடி ஹீட்டை குறைச்சி விடும். யாருக்காவது ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன் இருந்ததுன்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் மோர் எஃபெக்டிவாக இருக்கணும்னா கொஞ்சம் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வெந்தயம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமானதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட் த ஹோல் வீடியோ. 20 to 30 மினிட்ஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் அலோவேரா, அலோவேரா, வேப்பிலை, எண்ணெய், சின்ன வெங்காயம், துளசி. ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ணி 20 to 30 மினிட்ஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.